விஜய், டிவிகே, வருங்கால சிஎம். ஸோ எங்கே பார்த்தாலும்னா மெயினாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் சேவ் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஸ்டேட்டஸில் இதுதான் வருங்கால முதலமைச்சர் டிவிகே விஜய் அந்த பிளாஸ்ட்டு அந்த சாங்ஸு இதெல்லாம் தான் கண்டினியூஸாக ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. ஸோ அதுதான் எனக்கு இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது வந்து பூம் ஆகிட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. அண்ட் அதே மாதிரி விஜய் சார் வந்து வின் பண்ணது எகெயின்ஸ்டாக நான் பேசினானா இல்லை, நானே அவருக்கு தான் ஓட்டு போட்டேன். ஸோ அதெல்லாமே ஓகே. பட் என்னன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே, அப்புறம் விஜய் இன்னொரு ஆக்ட்ரஸ் அவங்களோட ஸ்டேட்டஸ் அவங்கள பற்றி போட்டுட்டு இப்படி கண்டினியூஸாக எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு நான் என் ஃபோனில் பேட் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்த்தா ஒரு லைனாக இதுதான், விஜய் சிஎம் ஆயிட்டாரு, விஜய் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு. ஆக்சுவலி எனக்கு அந்த நியூஸே நான் சொன்னேன் இல்லையா, யூடியூப்ல ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நியூஸே எனக்கு வந்து பேட் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் பார்த்தேன். பேட் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்டேட்டஸ் நான் எப்பவுமே பார்க்க மாட்டேன். பட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ நான் நிறைய பேரோட பார்த்துருந்துருப்பேன். ஸோ அதில் வந்து மெனக்கெட்டு போயிட்டு சாட் ஜிபிடியில் போய் விஜய் கூட நம்ம நிற்கிற மாதிரி, விஜய் வந்து சீட்டில் உட்கார்ற மாதிரி, விஜய் வந்துட்டு இந்த தலைமை தேர்தல் அலுவலகத்துக்கு போகிற மாதிரி, தமிழ்நாடு தலைமை கட்டிடத்துக்கு போகிற மாதிரி, ஸோ வின் பண்ண மாதிரி, முதலமைச்சர் ஜோசப் விஜய் இந்த மாதிரியெல்லாம் போட்டு எடிட் பண்ணி, அப்புறம் இன்னொருத்தவங்க போட்டிருந்தாங்க அவங்க குழந்தை வந்துட்டு விஜய்க்கு வாழ்த்து சொல்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அது பூம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தம் அப்படின்னா, இப்போது விஜய் ஜெயிச்சது எல்லாமே ஹாப்பி, சூப்பர். அவரை ஃபாலோ பண்ணுறது தப்பானா தப்பில்லை. இப்போ இதெல்லாம் எனக்கு தப்பா மேம், இது எனக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், தமிழ்நாடு சேஞ்ச் ஆகுது, ஓகே எல்லாமே சூப்பர் தான், செலிப்ரேட் பண்ணுறோம். பட் ஒரு ஆங்கிளில் யோசிச்சு பாருங்கள், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஒருத்தவங்க வின் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஓட்டு போடணும். அவங்க நமக்கு பிடிச்சிருக்கு, ஓட்டு போடணும். நாலு அவங்க ஸ்பீச் கேட்குறோம், இன்ஸ்பயர் ஆகுது, ஓட்டு போடுறோம், ஓகே. பட் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம், அது மட்டும் போதும்ல, நம்ம டைமை தர தேவையில்லைல்ல. இன்னைக்கு வந்து விஜய் 23ஆம் தேதி எலெக்ஷன் வந்துச்சு. ஸோ 23ஆம் தேதி எலெக்ஷன் வந்தப்போ என்ன பண்ணோம், அப்போ வந்து ஒரு பூமாச்சு, இந்த மாதிரி ஃபாரின்லேருந்து வந்து ஓட்டு போடுறாங்க, அதிக வாக்கு சதவீதம், இதெல்லாம் ஓகே. இது ஒரு டேட்டாவாக எடுத்துக்கிட்டா ஓகே. ரெகுலராக அப்டேட் எடுத்துக்கிட்டே இருக்கிறது, ரெகுலராக அப்டேட் ஸ்டேட்டஸ் போடுறது, எவ்வளோ பர்சன்டேஜ் போயிருக்கு, யார் என்ன சொல்கிறா, அஜித் என்ன சொல்கிறா, சிம்பு என்ன சொல்கிறா. ஸோ எப்பவுமே வந்துட்டு மீடியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட லைஃப், அவங்களோட பொழப்பு ஓடணும்னா மீடியாவில் எதையாச்சும் ஒன்று பூம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை பார்த்து நம்மளும் நொடி பூம் ஆகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்து இப்படி போய்கிட்டே இருக்கும். ஸோ எனக்கு அது அந்த ஒன்று தான் வருத்தம். இப்போ என்னன்னா, இப்போ எலெக்ஷன் அன்னைக்கு இது யார் என்ன சொல்கிறா, விஜய் இப்போ அதிக ஓட்டு வந்திருக்கேன், இப்போ விஜய் ஜெயிப்பாரா, 10 நாள் நம்ம மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு, விஜய் ஜெயிப்பாரா, எலெக்ஷன் ரிசல்ட் எப்போ வரும். ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஆர்வம் இருக்குது, எல்லாமே ஓகே. பட் அந்த 10 நாள் நம்ம மைண்டில் என்ன ஓடிட்டு இருந்துச்சு, நம்ம லைஃப்பில் ஒரு பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, நமக்கு ஒரு கோல் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ இது ஓரமாக இருந்தால் பரவாயில்ல, அது நம்ம லைஃபே அதுதான் அப்படின்னு நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட்டாக இருக்க வரைக்கும் அது ஓகே, சூப்பர். ஏன்னா எனக்கும் பிடிக்கும், சில விஷயங்கள் பிடிக்கும், அதெல்லாம் ஓகே. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஓட்டு போட்டால் போதும்ல. அவங்க 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 வந்தால் சரியா இருக்குன்னு படுறதுனால ஓட்டு போட்டால் போதும்ல. இந்த ஸ்டேட்டஸ் போடுறதுனாலையோ இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறதுனாலையோ அவருக்கும் எந்த யூஸும் இல்லை, நமக்கும் எந்த யூஸும் இல்லைல்ல. ஸோ அப்போது இப்போ எலெக்ஷன் வந்துச்சு, இது பூம் ஆச்சு. 10 days வந்து இப்படியே கண்டினியூ ஆச்சு. யார் ஜெயிப்பா எங்கள் வீட்டில் முதல்கொண்டு அந்த ஸ்பீச் போயிட்டு தான் இருக்கும், யார் ஜெயிப்பா அப்படின்ட்டு. எலெக்ஷன் அன்னைக்கு காலிலேருந்து வந்து டிவி ஃபுல்லாக கண்டினியூஸ்னால் அப்டேட் பார்த்துட்டே இருக்கிறது கண்டினியூஸாக. அதுக்கப்புறம் விஜய் ஜெயிச்சிட்டாரு, சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, விஜய் வீட்டுக்கு யார் வந்தா, விஜய் யார் வீட்டுக்கு போனாங்க, விஜய் என்ன பண்ணுறாங்க, விஜய் எப்படி என்ன போய் அந்த வெற்றி சான்றிதழ் வாங்குறாங்க, அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ விஜய் கரண்ட்டாக என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லைவ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளா தேடுறோம்னா இல்லை, மீடியாவில் இதெல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, இதெல்லாம் பார்க்குறோம். நாளைக்கு என்ன வரும், ஓகே விஜய் வந்து இப்போது இது வாக்கு கம்மியாக இருக்குது, கூட்டணி அமைப்பாரா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், வின் பண்ணுவாரா, அவர் வின் பண்ண அது ஒரு பூம் ஆகும், அது ஒரு பூஸ்ட், இதெல்லாம் ஓகே. அடுத்தவங்களோட விக்டரி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம், அடுத்தவங்க ஜெயிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறது, செலிப்ரேட் பண்ணுற வரைக்கும் ஓகே. பட் அவங்களோட வெற்றி நம்மளோடதுன்னு நினச்சிக்கிறது தப்பு தானே. அவங்களோட வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறோம், அது வரைக்கும் ஓகே. அவங்க ஜெயிச்சதுக்கு நம்ம ஜெயிச்ச மாதிரி நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டோம்னா நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், நம்ம ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன வேலை செய்வோம். ஸோ இப்போது விஜய் வந்து இதெல்லாம் பண்ணாங்க, அவங்களோட ஹாப்பினஸ்ஸு, அவங்களோட சக்ஸஸ், இது எல்லாத்தையும் கொண்டாடுறோம்ல. அப்போது அவர் வந்து இதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு, அவர் பேக்கெண்டில் எப்படி வேலை செஞ்சுருப்பா நம்ம என்னைக்காவது பார்த்துருக்கோமா. ஸோ அதையே தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமா, இல்லை. அவரை யார் என்ன சொன்னால் இப்போ அவர் இப்படி இருக்காரு, அதுக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட கேரக்டர் என்ன, அவர்
அவர்கிட்ட இருந்து இப்போ நமக்கு பிடிச்சிருக்குல்ல, விஜய்க்கு நம்ம ஃபேன் வச்சுக்கலாம், இல்லை தொண்டர் எப்படி வேணா வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு. அப்போது அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? அவர் வந்து ஜெயிச்சிருக்காருல, அவரோட சந்தோஷத்தை நம்மளோட சந்தோஷமா பார்க்குறோம்ல. அப்போ அவரோட கேரக்டர்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? அவர் வந்து கேப்டன் இறந்தப்போ போனப்போ வந்துட்டு அவர் வந்து ஸ்லிப்பரில் அடித்தாங்க. ஸோ இதில் நான் என்ன கற்றுக்கிறோம், இதில் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம்ல, விஜய் உண்மையாலுமே ஃபாலோ பண்ணுறோம்னா நம்ம கேரக்டர்ஸ் இதெல்லாம் மாறணும்ல. ஜஸ்ட் செலிப்ரேட் பண்ணி வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டேட்டஸ் போட்டு ஸ்டேட்டஸ் யார் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தா போதுமா? நம்ம லைஃப்பில் அதை நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? உண்மையாலுமே ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணுறோன்னா அவங்ககிட்ட ஏதோ பிடிச்சி தானே ஃபாலோ பண்ணுறோம். அப்போ அதை நம்ம லைஃப்பில் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும்ல. ஸோ அப்போ அந்த விஜயகாந்த் சார் இறந்தப்போ வந்து இவர் போனப்போ ஸ்லிப்பரில் அவரை அடித்தாங்க. ஸோ இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம் அதிலிருந்து அப்படின்னா, இதை விட ஒரு மனுஷனை யாராவது மட்டம் தட்ட முடியுமா? நம்ம லைஃப்ல யாராவது நம்மளை ஸ்லிப்பர்ல அடிக்கிறாங்க அப்படின்னா அதை விட நம்ம சொல்றோம்ல, நம்மளை வந்துட்டு என்னை கஷ்டப்படுத்துறாங்க, என்னை மட்டம் தட்டுறாங்க, நீ வேஸ்ட், நீ படிக்கிறதே வேஸ்ட். ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி, நான் புக் எடுத்து வச்சாலே என் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, பாரதியார் பேத்தி புக் எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேம் அப்படின்ட்டு. பட் இதை யோசிச்சு பாருங்களேன், ஸ்லிப்பரில் பப்ளிக்கில் அடிக்கிறது, அதுவும் அவங்க வந்து அவங்க எந்த தப்பு பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க தப்பே பண்ணல, ஆனால் அந்த அடி அவங்க வாங்குறாங்க. ஸோ ஏன்னா அவருக்கு சக்ஸஸ் வேணும், அதுக்காக அவர் அக்செப்ட் பண்ணிக்க, சும்மா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போது அவர் அவ்வளோ பெரிய விஷயத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப இந்த மாதிரி விஷயத்த நம்மளும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இனி ஒன்று, இந்த கரூர் இஷ்யூ நடந்துச்சுல, அப்போது அதுவும் அவருக்கு வந்து ஸ்ட்ரகிள் தான். அப்போ அதெல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் அது அவர் எப்படி ஃபேஸ் பண்ணாருன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ இந்த கரூர் இஷ்யூ என்ன நடக்குது, அந்த கரூர் இஷ்யூனால அவர் மேலே என்ன வருது? கில்ட்டு. நம்மளால இப்படி ஆச்சுன்னு ஒரு கில்ட்டு. இன்னொன்று பிளேம் கேம், இவங்கனால தான் ஆச்சு அப்படின்னு பிளேம் கேம், ஓகேங்களா? ஸோ கெட்ட பேர், நம்ம எதுவுமே பண்ணாமல் நம்ம மேலே பிளேம் பண்ணுறது, இதுதான் நமக்கும் வீட்டில் நடக்குது. நம்ம படிப்போம், பட் நம்ம லைஃப் நல்லா இருக்கணும், நம்ம லைஃப் நல்லா இருந்தால் யாருக்கு காசு தரப்போம்? நம்ம ஃபேமிலிக்கு தான் வரப்போகிறோம். பட் ஃபேமிலியில் என்ன சொல்லுவாங்க, இவங்க படிச்சுட்டு இருக்கனால தான் ஃபேமிலியில், நீங்கள் படிச்சுட்டு இருக்கனால தான் குழந்தைய பார்க்க முடியல, அவங்களால தான் ஃபேமிலி போச்சு, படிக்கிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க, இதனால தான் ஃபேமிலி போச்சுன்னு எல்லா விஷயத்துக்கும் நம்மளை பிளேம். வீட்டை சரியாக பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் அதை படிக்கிறது பிளேம் ஆகும். ஸோ அவர் எப்படி பிளேமை வந்துட்டு ஃபேஸ் பண்ணுறாரு, நம்ம எப்படி பிளேமை ஃபேஸ் பண்ணுறோங்களுக்கு தெரியுதா? அடுத்தது வந்துட்டு அவர் வந்து ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எல்லாத்துலேயுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தொடர்ந்து. எல்லா மீடியா சப்போர்ட்டுமே ஒரு குறிப்பிட்ட பார்ட்டியில் இருக்கப்போ எல்லா மீடியாலையுமே அவருக்கு எகென்ஸ்டாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்க. அதுதான் நம்ம வீட்லேயும், நீங்கள் பாஸ் ஆக மாட்டேன், வேஸ்ட்டாக படி அதுதானே சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவரும் அதை தான் ஃபேஸ் பண்ணுறாரு, நம்மளும் அதை தான் ஃபேஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? அடுத்தது ஃபேமிலி இஷ்யூ. அவரோட ஓன் ஃபேமிலிலேயே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. நமக்கு ஃபேமிலி இஷ்யூ இல்லையா? நமக்கு நிறைய இருக்குது. 4 ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, ஏதோ கேள்வி கேட்பாங்க, ஏன் இன்னும் படிச்சுட்டு இருக்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் படிக்கிற, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா ஏன் தேவையில்லாமல் படிக்கிறேன்னு கேட்பாங்க. பாய்ஸாக இருக்கீங்க, பசங்களாக இருக்கீங்கன்னா ஏன் இன்னும் பாஸ் ஆகலையா, எதுக்கு இது, வேற ஏதாவது ஜாப் போகலாம்ல, இன்னும் வேலைக்கு போகாமல் இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 4 ஃபேமிலியில் நம்ம சர்க்கிள் எங்கேயாவது வெளியே போக முடியுதா என்ன? ஃபங்க்ஷன் முடியாது. அவருக்கு அந்த ஃபேமிலி இஷ்யூ. ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம், அவர் எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு இருக்குல்ல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்துக்கும் ஒரு எப்படி ஃபேஸ் பண்ணுறாரு? சைலண்ட். அவரோட கோலை பார்த்து ஒர்க் பண்ணுறாரு, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம கற்றுக்கணும். நமக்கு இன்சல்ட் வருது, நமக்கு பிளேம் கேம், நம்மளை பிளேம் பண்ணுறாங்க, நம்மளை தொடர்ந்து நீ வந்து இப்படி தான், நீ வந்து வேலைக்கு போக மாட்டேன், நீ வேஸ்ட்டு, பாஸ் ஆக மாட்டேன், தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பிளேம் கேம் பண்ணுறாங்க. எமோஷ்னல் ட்ராமா, வீட்டில் நிறைய எமோஷ்னல் ட்ராமா பண்ணுறாங்க. ஸோ எமோஷ்னலாக மட்டம் தட்டுறாங்க. இது எல்லாமே நமக்கும் இருக்குல்ல. ஸோ நம்ம அப்போ என்ன எப்படி ஃபேஸ் பண்ணோம், அவர் எப்படி ஃபேஸ் பண்ணார், இதெல்லாம் தாண்டி தான் அவர் சக்ஸஸ் ஆகிருக்காரு. நமக்கு இதெல்லாம் நடக்கிறப்ப நம்ம என்ன பண்றோம், இப்படி எல்லாம் நடந்திருக்கு அதனால நான் படிக்கல, என்னை இன்சல்ட் பண்றாங்க, எனக்கு வெறுத்து போச்சு, நான் படிக்கல, என்னால வந்து இதை படிச்சு எனக்கு வந்து இதுதான் மிச்சம், அதனால நான் படிக்கல, எனக்கு கஷ்டம் தான் மிச்சம், என்னை பிளேம் பண்றாங்க, எனக்கு அசிங்கம் தான் மிச்சம், இந்த படிச்சு வருஷங்கள் போச்சு அதனால நான் படிக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரகிளுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம கோலை ஸ்டாப் பண்ணிட்டோம். அவர் என்ன பண்றாரு, இதெல்லாம் தான் அவருக்கு வந்து சக்சஸாவே மாத்துச்சு. அந்த ஸ்லிப்பர்ல அவர் அடிச்சது, இந்த கரூர் இஷ்யூ, இதெல்லாம் தானே அவருக்கு சக்சஸா மாறுச்சு. ஏன் அந்த கரூர் இஷ்யூ டைம்ல என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, மக்களுக்காக தான் அந்த மக்களே என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, அவரு போயிருந்தாருன்னா எப்படி சக்ஸஸ் வரும்? ஸோ அவர் கண்டினியூ பண்றாரு, நம்ம ஸ்டாப் பண்றோம். இன்னொன்று அவர் சைலண்டா இருக்காரு, எதுக்கும் ஆன்சர் சொல்லல, அவர் வேலையை பார்க்குறாரு, அதனால அவர் சக்ஸஸ் ஆகுறாரு. அப்போ அது நம்ம எடுத்துக்கணும்ல. உண்மையாலுமே நம்ம அவரோட ஃபாலோவராக இருந்தால் நம்ம அதை எடுத்துக்கூடாதா? கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஏன்னா அவரோட சக்ஸஸை நம்ம கொண்டாடுறோம்ல, அது மாதிரி நம்ம எப்போ சக்ஸஸ் ஆகுறது? அவர் சக்ஸஸ் ஆகிறனால நமக்கு என்ன? அவங்க நாடு நல்லா இருக்க போது, அவர் என்ன ஒர்க் பண்றாரோ ஹாப்பி, ஓகேங்களா? அவ்வளோதான். அதை தாண்டி நமக்கு என்ன வரப்போகுது?
இன்னைக்கு இது நாளைக்கு அவர் வந்து என்ன பண்ண போறாரு, அடுத்த மாசம் என்ன பண்ண போறாரு, அவர் சிஎம் ஆகுறாரா, கூட்டணி என்ன இருக்கு, ஒரு மாசம் போயிடுச்சு. அடுத்த மாசம் வேற ஏதோ நியூஸ் வரும் அவரை பத்தி ஏதாவது ப்ளேம் பண்ணுவாங்க. அந்த நியூஸை கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருப்போம். அடுத்த மாசம் போச்சு. அதுக்கு அடுத்த மாசம் எக்ஸாம் வருமா வராதா, எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, எக்ஸாமுக்கு என்ன பண்றது அப்படின்னா அதுக்கு அந்த மாசம் போச்சு. கடைசியில எக்ஸாம் வந்துடும். திரும்பி பார்த்தா எக்ஸாம் வந்துருச்சு, ப்ரிப்பேர் பண்ணல. இப்படியே மாசங்கள் போய்கிட்டே இருக்கு. நான் ஷியோரா சொல்றேன், உங்களுக்கு வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க கேலண்டர்ல. இந்த மாசம் என்னது, மே மாசம் ஃபுல்லா இப்படி போயிடும். விஜய் வந்து சிஎம் ஆகுறாரா ஆகலையா, ஆயிட்டாருன்னா அந்த அந்த பூரிப்பு, அந்த ஹாப்பினஸ் அதில் போயிடும். அப்படி ஆயிரும். அதே மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் குரூப் 4 எக்ஸாம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் உங்களை என்டர்டெயின் பண்ணி அப்படியே உங்களை உட்கார வச்சுக்கிறதுக்கு மீடியானால முடியும். அடுத்த நாள் டிசம்பருக்கு முன்னாடி பிக் பாஸ் வரும் 3 மாசம். அது சூப்பரா போகும். அதுல ஒருத்தவங்க அப்படியே ஷைன் ஆவாங்க. அவங்களை ஷைன் ஆக்கி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிருப்போம். ஸோ இப்படி எல்லா மாசமும் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்றதுக்கு மீடியானால முடியும். நம்ம என்டர்டெயின் ஆக ரெடியா இருக்கோம் அப்படின்னா நம்மளை சூப்பரா என்டர்டெயின் பண்ணுவாங்க. நம்ம நேரத்தை செலவழிக்க ரெடியா இருக்கணும். நம்ம நேரத்தை செலவழிக்கிறதுக்கு மீடியானால முடியும். அவர் செலவழிக்கிறாரா இல்லை, அவர் வேலையை பார்க்குறாரு, மக்கள்கிட்ட ஆதரவு கேட்குறாரு, நம்ம கொடுக்குறோம். அவரும் நம்ம கிட்ட ஓட்டு போடுங்கன்னு மட்டும்தான் எதிர்பார்க்குறாரு தவிர உங்கள் ஃபேமிலியை விட்டுட்டு எனக்காக செலிப்ரேட் பண்ணுங்க, உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லலை. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அவர் பட்ட கஷ்டத்தில் இருந்து அவர் எப்படி வந்தார், அவர் ஏன் அவ்வளோ சக்ஸஸாக இருக்காருன்னு நம்ம கற்றுக்கணுமே தவிர அதுதான் உண்மையான செலிப்ரேஷன். அவரோட ஹாப்பினஸ், அவரோட சக்ஸஸ் பார்த்து நம்ம ஹாப்பி ஆகுறோம்ல, அது வரைக்கும் ஓகே. அந்த ஹாப்பியை வச்சுக்கிட்டு அவர் எப்படி சக்ஸஸ் ஆயிருக்கான்னு பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம சக்ஸஸ் ஆகலாம். ஆனால் அவரோட சக்ஸஸ் தான் நம்மளோட சக்ஸஸ் நம்புறது வந்துட்டு நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் இங்கே போயிட்டே இருக்கும். அவரோட லைஃப் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு, நம்ம லைஃப் நமக்கு போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு டிஃபெண்டர்ல வராரு, ரேஞ்ச் ரோவர்ல வராரு, பென்ஸ் கார்ல வராரு. அதெல்லாம் ஏதோ நம்ம பென்ஸ் கார்ல போற மாதிரி, டிஃபெண்டர்ல வர மாதிரி, ரேஞ்ச் ரோவர்ல வர மாதிரி நினச்சிக்கிறது வந்துட்டு லிட்டரலி ஒரு என்ன சொல்றது, நம்ம ஒரு விர்ச்சுவல் வேர்ல்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு பொய் மாயையா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? அவரை பிடிக்குமா, அவருக்கு ஓட்டு போட்டிங்களா, ஓகே சூப்பர். ஸ்டேட்டஸ் வச்சா என்ன ஏன் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறேன்னு என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, நாளைக்கு அதை 4 பேர் பார்த்தாங்களான்னு பார்ப்பீங்க. அப்புறம் அதுலேருந்து ஒரு சில டிஸ்கஷன்ஸ் கிரியேட் ஆகும். அது மாற்றுக்கிறது சிலருக்கு இருக்கும், சிலர் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அதில் ஒரு டிஸ்கஷன், ஃபேமிலியில் ஒரு டிஸ்கஷன், க்ளோஸ் சர்க்கிள் கிட்ட முதற்கொண்டு அதே டிஸ்கஷன். கரூர் இஷ்யூ போகுதா, வீடு ஃபுல்லாக எங்கே போனாலும் அதே டிஸ்கஷன். ஏன்னா இது நான் பார்த்தேன், என் வீட்லேயும் அதுதான் அந்த டிஸ்கஷன் தான் போகும். ஃபேமிலியில் என்ன இருக்குது, நாளைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிளான் என்ன, அதெல்லாம் 10% தான். 90% இதுதான். அடுத்து இவர் என்ன பண்ணுவார், இவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுவார், இது என்ன பண்ணுவார், அப்படி தான் இருக்கும். ஸோ இது எப்படின்னா லிட்டரலி ஒரு நாடகம் பார்க்குறோம்ல, நாளைக்கு என்ன நடக்கும், இது இப்படி தான் ஒரு விஷயம். உண்மையாலுமே அடுத்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக ஈரான் இஷ்யூ. ஸோ இப்படியே நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு எல்லா விஷயங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். 8 மாதம் போயிடும், எக்ஸாம் வந்துடும். அவர் வின் பண்ணியிருக்காரு, அவர் நல்லபடியாக எக்ஸாம் வச்சு நிறைய வேகன்சி விட்டா அவரை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தால் நம்ம எப்படி அவர் கொடுக்குற வாய்ப்பு யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ யோசிச்சு பாருங்க. மெயினாக ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகுறீங்க. ஓகே, எமோஷ்னலாக அட்டாச் ஆகுறது ஓகே, நம்மளுக்கு பிடிக்கும் தான். ஒருத்தவங்க எமோஷ்னலாக நம்ம அட்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு பிடிக்கும் தான், இல்லைன்னு சொல்லலை. அண்ணா எல்லாமே ஓகே. பட் அவரே நமக்கு நாளைக்கு ஒரு பெனிஃபிட் பண்ணணும், நாளைக்கு ஒரு 4 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் கூட அதில் பாஸ் ஆகிறதுக்கு நம்ம எலிஜிபிளாக இருக்கணும்ல. ஸோ அது யோசிச்சு பாருங்க. ஸோ யார் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் யார் வந்தாலும், தமிழகத்துக்கு யார் சிஎம்மா வந்தாலும் தமிழ்நாடு முன்னேறாது. ஓகேங்களா? அதில் வந்து ஒரு 20% தான் தமிழக மக்கள். நம்ம இருக்கோம்ல, நம்ம வந்து படித்து நம்ம ஒரு லெவலில் இருக்கணும், நம்ம வந்து ஃபினான்ஷியலாக ஃப்ரீடமாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும், நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்டட் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா மக்களும் இருந்தால் தான் தமிழ்நாடு டெவலப் ஆகும். ஓகேங்களா? சிஎம் மாறுறதுனால டெவலப் ஆகாது. சிஎம் மாறுறது சந்தோஷம், அதனால அவங்க நமக்கு 4 ஸ்கீம் கொடுப்பாங்க, 4 நல்லது பண்ணுவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வளர்ந்தோம்னா தான் தமிழ்நாடு டெவலப் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஓகே சூப்பர், எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறதுல ஓகே. பட் அதே கன்டினியூ பண்ணி நாளைக்கு என்ன, நாளானிக்கு என்ன, நியூஸ் இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்ம டேஸ் ஓடிரும். நாளைக்கு உண்மையாலுமே இது எல்லாத்தையும் கண்டுக்காம அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்ட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நாளைக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் நாளைக்கு அவங்கள வந்து நம்ம எதுவுமே சொல்லி பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா படித்தேன், நான் நல்லா படிக்கிற பொண்ணு தான், நான் யாருக்கு என்ன கெட்டது நினச்சேன், எனக்கே எப்படி ஆச்சு அப்படின்னா, நீங்கள் யாருக்கும் எந்த கெட்டதும் நினைக்கல, நீங்கள் உங்களுக்காகவும் நீங்கள் எந்த நல்லதும் நினச்சிக்கலாம். நமக்காக நம்ம, நீங்கள் யாரை வேணால் பாருங்கள், விஜயோ எந்த ஆக்டரோ இல்லை சிஎம்மோ, முன்னாடி இருந்த சிஎம்மோ, யாரை வேணால் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. யாரை வேணால் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒருத்தர், யாரை வேணால் உங்களுக்கு பிடிச்சவங்களோ இன்ஸ்பிரேஷனாக யாரை வேணால் எடுத்துக்கோங்க. ஒரு நாளில் நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் அப்படின்னா, நான்
என் ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட், என் ஃபர்ஸ்ட் லெவல் ஃபேமிலி. அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் எப்படி டெவலப் பண்ணணும்? நான் எப்படி 4 காசு பார்க்கணும்? என் ஃபேமிலி எப்படி டெவலப் பண்ணணும்? இது ரிலேட்டடான தாட்ஸ் ஒரு 80% இருக்கவங்களால மட்டும் தான் டெவலப் ஆக முடியும், சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ நான் என்ன? என் லைஃப் என்ன? அப்படின்னு என்னை பத்தி நிறைய நம்மளை பத்தி யோசிக்கணும். நம்ம ஃபேமிலி நம்ம அப்புறம் தான் அடுத்தது. ஓகேங்களா? ஸோ அது முக்கியமா வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு இதுதான். அட்லீஸ்ட் எக்ஸாம் வரைக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்க? யார் நம்மளை கேட்க போறா? ஓகேங்களா? நம்ம வேலையை எடுக்க போறாங்களா? இல்ல. ஸோ அதனால இந்த இந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப அடிக்ட் ஆயிடாதீங்கன்னு சொல்ல வரேன். ஸோ நீங்க ஸ்டேட்டஸே போடக்கூடாது, நான் எகென்ஸ்ட் அதெல்லாம் இல்லை. இதுலலாம் ரொம்ப அடிக்ட் ஆயிடாதீங்க. ரொம்ப எமோஷனலா அட்டாச் ஆயிடாதீங்க. இது நம்மளோட சக்சஸ் இல்லை. இது இன்னொருத்தவங்களோட சக்சஸ். நம்ம பார்த்து சந்தோஷப்படுற வரைக்கும் ஓகே. அது நம்ம சக்சஸ் நம்பாதீங்க. நம்புனீங்கன்னா அந்த சந்தோஷத்துலேயே இன்னும் 2 மாசம் போயிடும். ஓகேங்களா? ஸோ எல்லாம் நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அவரை பார்த்து அவர் எப்படி கஷ்டத்துல இருந்து வந்து அவர் எவ்வளோ பின்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாரு. அவர் ஜெயிச்சதுக்கு அவர் எவ்வளோ பின்னாடி ஒர்க் பண்ணியிருப்பாரு. அதில் ஒரு 50% ஒர்க் பண்ணால் தானே நம்ம வேலைக்கு போக முடியும். ஸோ அதை யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நல்லா படிங்க. மெயினாக அந்த மீடியாவில் நியூஸ் அப்டேட் எடுத்துக்கிறது வேணாம். எப்படி நம்ம காதுக்கு எங்கேயாவது வரும். நியூஸ் பார்க்காதீங்க, விட்டுருங்க. அவர் சிஎம் ஆகிறாரோ, கூட்டணி அமைக்கிறாரோ, ஏதோ ஒன்று, அது எப்படியோ நம்மளை சுற்றி 4 பேர் இந்த மீடியா பார்த்துட்டு இருப்பாங்களா, அவங்க நமக்கு சொல்லுவாங்க. நம்ம படித்து பாஸ் ஆகலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் நல்லா படிக்க பாருங்க. ஸோ இது வந்து எனக்கு தோணுச்சு, எனக்கு கொஞ்சம் ஆதங்கமாக இருந்துச்சு, அதுக்காக சொல்கிறேன். ஸோ யாரும் என்னை தப்பாக நினச்சிக்க வேண்டாம். நானும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவேன். பட் நான் தான் ஃபஸ்ட்டு. நான் 4 காசு சம்பாதிக்கணும், நான் நல்லா இருக்கணும், அப்புறம் தான் எனக்கு அடுத்தவங்க. ஓகேங்களா? ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.